அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி பெற தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் தற்போது உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, திமுக தரப்பிலிருந்து தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல். உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபி பெறும் விவகாரத்தில் திமுக தாக்கல் செய்த மனுவை மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதி PS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது உறுப்பினர் சேர்க்கையின் பொழுது ஓடிபி கேட்பது என்பது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக மட்டுமே என்ற ஒரு வாதத்தை திமுக தரப்பில் மூத்த வழக்கறிஞர் P. வில்சன் முன்வைத்தார். அது மட்டுமல்ல, பல்வேறு சேவைகளுக்காக இதுபோல் ஓடிபிக்கள் என்பது செயலிகள் மூலமாக கேட்கப்படுகிறது. பொதுநல மனு என்ற பெயரில் அரசியல் ரீதியாக இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை திமுக தரப்பானது முன்வைத்திருந்த நிலையில் அவர்களுடைய அந்த ஒரு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஒரு விவகாரத்தில் தாங்கள் தலையில விரும்பவில்லை. ஆனால் அதே சமயம் இடைக்கால தடையை நீக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுவதற்கான ஒரு அனுமதியை வழங்கி தற்பொழுது இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விவரங்களுக்காக.